தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸ்வராணி. 27 வயதான இவருக்கு ஸ்ரீசைலம் என்ற இளைஞரோடு 2014ஆம் ஆண்டு காதல் திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பிள்ளைகள் உள்ளனர். ஸ்ரீசைலம் ஹைதராபாத்தில் வெல்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஸ்வராணி உள்ளூரில் உள்ள ஷாப்பிங் மால் ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக் கொண்டு குழந்தைகளோடு வசித்து வந்திருக்கிறார். வாரம் ஒருமுறை ஊருக்கு வந்து ஸ்ரீசைலம் குழந்தைகளை பார்த்து செல்வது வழக்கம். கடந்த 20ஆம் தேதி பிள்ளைகளை வீட்டில் விட்டுவிட்டு வெளியே கிளம்பிய ஸ்வராணி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஸ்வராணி எங்கு சென்றிருப்பார், அவருக்கு என்ன ஆகியிருக்கும் என்று போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஸ்ரீசைலம் நான் தான் மனைவியை கொன்று எரித்து விட்டேன் என்று காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் காதல் மனைவியையே ஸ்ரீசைலம் கழுத்தறுத்து கொன்றது ஏன் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. காதலித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டாலும் ஸ்வராணிக்கு அவரது சகோதரி கணவர் மீது காதல் மலர்ந்திருக்கிறது. இருவரும் பழகி வந்துள்ளனர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போன ஸ்ரீசைலம் மனைவியோடு சண்டையிட்டு அவரை பிரிந்திருக்கிறார். ஹைதராபாத்துக்கு சென்ற ஸ்ரீசைலம் அங்கேயே தங்கி வெல்டிங் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் தான் திரிந்து விட்டதாகவும் இருவரும் மீண்டு சேர்ந்து வாழலாம் என கணவனை அழைத்திருக்கிறார் ஸ்வராணி. பழசையெல்லாம் மறந்துவிட்டு மனைவியோடு புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் ஸ்ரீசைலம். இந்நிலையில் ஸ்வராணி வேறு சில ஆண்களோடு செல்போனில் பேசி வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீசைலம் மனைவியை தாக்கியிருக்கிறார். கணவனின் அடி உதையால் கடுப்பான ஸ்வராணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஸ்ரீசைலத்தை கம்பி எண்ண வைத்திருக்கிறார். ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் மனைவியுடனான தொடர்பை துண்டித்திருக்கிறார் ஸ்ரீசைலம். ஆனால் அவர் மனதில் எரிந்து கொண்டிருந்த வெறி அடங்கவில்லை. வேறு ஆண்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு ஜாலியாக ஊர் சுற்றி கொண்டு தன்னை சிறைக்கு அனுப்பி வாழ்க்கையே நரகமாக்கி விட்டதாக ஸ்வராணி மீது ஸ்ரீசைலத்துக்கு கொலைவெறி உருவாகி இருக்கிறது. அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். மீண்டும் மனைவியோடு நெருங்கி பழகிய ஸ்ரீசைலம் பழைய பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டதாக கூறி ஸ்வராணியை நம்ப வைத்திருக்கிறார். 20ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருந்து மனைவிக்கு போன் செய்த ஸ்ரீசைலம் சோமசிலாவில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் என கூறி அவரை வரவழைத்திருக்கிறார். நண்பரின் பைக்கில் மனைவியை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார். நல்லமலா காட்டுப்பகுதியை நெருங்கியதும் காட்டுக்குள் சீதா பழம் நிறைய இருப்பதாகவும் அதை பறித்து சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என ஸ்வராணியை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். உள்ளே சென்ற சிறிது நேரத்திலேயே மனைவியை தாக்கி நிலைகுலையச் செய்த ஸ்ரீசைலம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஸ்வராணியின் தொண்டையை அறுத்திருக்கிறார். இரத்தம் பீரிட அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். பிறகு பைக்கில் இருந்த பெட்ரோலை பாட்டிலில் பிடித்து சடலத்தில் ஊற்றி தீ வைத்து எரித்து விட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீசைலம். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பாதி எரிந்த நிலையில் இருந்த சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீசைலத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஸ்வராணியின் தவறான நடவடிக்கை அவரின் உயிருக்கு உலை வைத்ததோடு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி 2 குழந்தைகளை ஆதரவற்றவர்களாக தவிக்க வைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.